வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப் போகும் விஷயம் பலர் அனுபவிப்பது, ஆனால் வெளியில் சொல்ல தயங்குவது, மனச்சோர்வு, அதாவது ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன். இது ஒரு பலவீனம் அல்ல, இது ஒரு மனநிலை சிக்கல். புரிந்து கொண்டால் மீண்டு வர முடியும். மனச்சோர்வு என்றால் என்ன? மனச்சோர்வு என்பது ஒரு நாள் கவலைப்படுவது அல்ல, பல நாட்கள், பல வாரங்கள் மனம் சோர்ந்து, எதிலும் ஆர்வம் இல்லாமல், வாழ்க்கை வெறுமையாகத் தோன்றுவது மனச்சோர்வு. மனச்சோர்வின் பொதுவான அறிகுறிகள்: எப்போதும் சோகம், தனிமை விரும்புதல், பேச விருப்பமின்மை, தூக்கம் சரியில்லாதது, உணவு விருப்பமின்மை, தன்னை தாழ்வாக நினைப்பது. இவை தொடர்ந்து இருந்தால் கவனிக்க வேண்டியது அவசியம். மனச்சோர்வு வருவதற்கான காரணங்கள்: 1. அதிக மன அழுத்தம். வேலை, படிப்பு, குடும்ப பிரச்சனைகள் மனம் தளரச் செய்கின்றன. 2. தனிமை, யாரிடமும் மனதை திறக்க முடியாத நிலை மனச்சோர்வை அதிகரிக்கும். 3. இழப்புகள், அன்புடையவர் பிரிவு, வேலை இழப்பு மனம் உடையச் செய்யும். 4. உறக்கக் குறைவு, போதிய தூக்கம் இல்லாவிட்டால் மனம் சீர்குலையும். அலட்சியம் செய்யக்கூடாத அறிகுறிகள்: வாழ்க்கை மீது விருப்பமின்மை, நான் தேவையில்லை என்ற எண்ணம், அடிக்கடி அழுகை, நீண்ட நாட்கள் சோர்வு. இப்படி இருந்தால் உதவி தேடுவது மிக முக்கியம். மனச்சோர்விலிருந்து மீள எளிய வழிகள்: மனதை பேச விடுங்கள். நம்பகமான ஒருவரிடம் உங்கள் உணர்வுகளை சொல்லுங்கள். தினசரி ஒழுங்கு, தூக்கம், உணவு, ஓய்வு மூன்றும் சீராக இருக்கட்டும். உடல் இயக்கம், நடைபயிற்சி, லேசான உடற்பயிற்சி மனதை லேசாக்கும். இயற்கை தொடர்பு, வெளியில் சிறிது நேரம் செலவிடுங்கள், மனம் அமைதியாகும். தொழில்நுட்ப ஓய்வு, திரை நேரத்தை குறைத்தால் மனம் சீராகும். உதவி தேடுவது பலவீனம் அல்ல. மனச்சோர்வு இருந்தால் மருத்துவர் அல்லது ஆலோசகரை அணுகுவது ஒரு துணிச்சல். உதவி கேட்பது வாழ்க்கையை நேசிப்பதற்கான முதல் படி. அன்புள்ள நண்பர்களே, மனச்சோர்வு ஒரு இருள் போல தோன்றலாம், ஆனால் அதற்கு பின்னால் ஒளி நிச்சயம் இருக்கிறது. நீங்கள் தனியாக இல்லை, உதவி இருக்கிறது. மீண்டு வர முடியும். மனதை கவனியுங்கள், வாழ்க்கையை நேசியுங்கள்.